நீங்கள் விண்ணகம் சென்றீர்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஆராதனை டிவியின் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் விண்ணகம் போக வேண்டும் என்றால் ஆண்டவருடைய படிப்பினை கடைபிடிக்க வேண்டும். இயேசு ஆண்டவர் அழகாக மத்திய நற்செய்தி 18வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திருந்தி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள். அன்பு மக்களே, அப்ப எப்படி சிறு பிள்ளையை போல மாறுறது? சில பேர் சொல்லுவாங்க தாழ்ச்சியா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனா 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித குழந்தை தெரசம்மாள் அழகாக சொல்லுகிறார்கள், மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் 2 வளர்ச்சியை சொல்கிறார்கள். ஒன்று உடல் சார்ந்த வளர்ச்சி, இன்னொன்று ஆன்மீகம் சார்ந்த வளர்ச்சி. எனவே இந்த உடல் சார்ந்த வளர்ச்சியில் நாம் இருக்க நாம் கண்டிப்பாக நமது வயது கூடுகிறது. எனக்கு இன்னைக்கு 41 வயது ஆயிருச்சு. அது போல ஒரு சிலருக்கு 50 வயது 60 வயது என்று கடந்து கொண்டு இருக்கிறோம். இதை பத்தி கவலைப்பட வேண்டாம், இதை யாரும் தடுக்க முடியாது. ஒரு சிலர்லாம் வயசு சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. அன்புக்குரியவர்களே, 2வது வளர்ச்சி தான் மிக முக்கியமானது. 2வது என்ன சொல்ல தெரியுமா? ஆன்மீகம் சார்ந்த வளர்ச்சி. ஆன்மீகம் சார்ந்த வளர்ச்சியில நம்ம வயதாக கூடாது. நம்ம எப்பொழுதும் சிறு பிள்ளைகளா இருக்கணும். புனித குழந்தை தரிசனம் சொல்லுவாங்க தெரியுமா? குழந்தைகளை போல இருக்கணும். எனக்கு ஆன்மீக வாழ்க்கையில், ஆன்மீக வளர்ச்சியில் எப்படி குழந்தையாவே இருக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்றாங்க. நீங்க எந்த அளவுக்கு கடவுளோட நெருங்கி அவரோடு உள்ள உறவில் நெருக்கமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சிறு பிள்ளைகளாகவே இருப்பீர்கள். உங்களுக்கு 60 வயசானாலும் 40 வயசானாலும் சரி, 80 வயசானாலும் சரி, நீங்க எப்பொழுதுமே ஆன்மீகத்தில் சிறு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய உறவில் அவரை நீங்கள் அனுதினமும் அனுபவிக்கும் மக்களாக மாற வேண்டும். அன்பு மக்களே, ஆன்மீகத்தில் நாம் சிறு பிள்ளைகளாகவே இருந்தால் நமது இறப்பை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இறப்பிற்கு பிறகு நாம் சந்திக்கின்ற அந்த தனி தீர்வை நோக்கி பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் சிறு பிள்ளைகளாக இருக்கின்றவர்களை ஆண்டவர் விண்ணரசில் ஏற்றுக்கொள்வார். நீங்க ஜெபம் செய்து, உபவாசம் இருந்து, தானம் செய்து, நல்லா பாருங்க, நல்ல தர்மங்கள் செய்யணும், பிறர் சேவை செய்யணுமா, பிறருக்கு சேவைகள் செய்து, நல்ல உபவாசம் இருந்து, பிறருக்கு உதவிகள் செய்து வாழ்ந்தால் நாம் அனைவருமே கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக வாழ்வதினால் சிறு பிள்ளைகளாகவே நமது ஆன்மீக வாழ்க்கையில் நாம் பயணிப்போம். சிறு பிள்ளைகளாய் நாம் இருந்து புனித குழந்தை தெரசம்மாவை போல நாம் விண்ணகத்திற்கு நுழைய தகுதி பெற்றவர்களாக வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.